போற்றியே நமச்சிவாயா புயங்களே மயங்குகிறேன். போற்றியே நமச்சிவாயா புகலிடம் பிரிது ஒன்றுமில்லை. போற்றியே நமச்சிவாயா புறம் என்ன போக்கல் கண்டாய். போற்றியே நமச்சிவாயா ஜெய ஜெய போற்றி போற்றி. சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகளிலிருந்து தான் அவருடைய எச்சம் அப்படின்னு சொல்லுது. அதாவது கண்ணீர் துளி எச்சம். எச்சத்திலிருந்து இது வந்ததுனால தான் இதுக்கு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய எச்சம் தான் ருத்ராட்சம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ருத்ராட்சத்தை நாம் வைத்து கொண்டாலோ அல்லது வீட்டில் வைத்து பூஜை செய்தாலோ அல்லது அணிந்தாலோ அதற்கு இணையான ஒரு சக்தி உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு பெரிய அணுகுண்டுக்கு சமமான எல்லா சக்தியும் இந்த ருத்ராட்சத்துக்கு இருக்குது. இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் புண்ணியவான்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ஜென்மத்தில் இவர்கள் புண்ணியம் செய்திருந்தால்தான் இதை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது. சிவபுராணத்தில் வருது, அவனருளால் அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னு சொன்னால் அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இதை வணங்கவும் முடியும், பயன்படுத்தவும் முடியும். ருத்ராட்சத்துக்கு தோஷம் இருக்குதா? ருத்ராட்சத்தையும் யார் அணியலாம்? பெண்கள் அணியலாமா? மாதவிடாய் காலத்தில் அணியலாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இது அப்பாற்பட்டது ருத்ராட்சம் என்பது. அதனால தான் யோகிகள், ஞானிகள், தவசிகள், சித்தர்கள், ஆண்டிகள் யாராக இருந்தாலும் இதை எல்லாமே அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லா தெய்வ கடாட்சமும் இதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதன் காரணமாக இதை இவர் தான் அணியலாம், இவர் தான் அணியக்கூடாது, இவன் மாமிசம் சாப்பிட்றவன் அணியலாமா, இதை தோஷமா? இது தோஷமில்லாத ஒரு வான் சக்தியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு பேட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். இது நமக்கு நன்மை செய்யக்கூடியது. இதை அணிந்து கொண்டு நாம் குளிக்கும்போது ஒரு கங்கையில் நாம் குளித்ததற்கு சமமான ஒரு பெரிய மோட்சமே உண்டாகும். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்தது ருத்ராட்சம்.